ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக பார்த்துருப்போங்க. ஸோ கப்பல் ஆஃப் வீடியோஸ் நம்மளே போட்டிருக்கோம். ஸோ இதோட தொடர்ச்சி தாங்க. வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த லேண்டை வந்து கைப்பற்றாங்கல்லங்க பரந்தூரில் விவசாயிகள்லேருந்து, அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு வந்து இழப்பீடு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, காம்பன்சேஷன். ஸோ இங்கே வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூசல்னு சொல்கிறாங்களா, லேண்ட் ஃபார் இந்த டைட்டில் பாருங்கள், காம்பன்சேஷன் டிஸ்ட்ரிபியூசல் ஃபார் லேண்ட் ஓனர்ஸ் டு பிகின் இன் மார்ச் அண்ட் எண்டு பை மே. அதாவது மார்ச்சில் தொடங்கி மேல வந்து முடிவடைஞ்சிருந்தாங்க. 2 மந்த்தில் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அவங்க பரிவர்த்தனை பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்குங்க. இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகலை, அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட் ஒரு டாக் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ரீசெட்டில் affected the families would also commence soon. கமெண்ட்ஸ்னாலுமே ஒன் சேம் தாங்க. பிகின் இங்கே டைட்டில் பார்த்தோம், பிகின் சொல்லலாம், ஸ்டார்ட் சொல்லலாம், இல்லைனா இங்கே கமெண்ட்ஸ் வேர்டு இருக்குல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட சேம் இல்லைங்க, பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க. வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பேக் கிளாஸ்னு ஒரு வேர்டுங்க. ஸோ பேக் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதிர்வினை இல்லை எதிரலைன்னு சொல்லலாங்க. இப்போது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அது வந்து மக்களுக்கு விருப்பமே இல்லாத டைமில் அது வந்து டோட்டலாக வந்து எதிர்வினை வரும். அது வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை சமூக ஆர்வலராக இருக்கலாம். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கன்னா, ஃபேஸிங் பேக்லாஷ் ஃப்ரம் த அப்போசிஷன் பார்ட்டி அண்ட் த ஆக்டிவிட்டீஸ்னால் இல்லைங்க அந்த சமூக ஆர்வலர்கள் ஓவர் ப்ரப்போஸ் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இன் பரந்தூர். ஸோ அதை வந்து அது எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி வந்து அவங்க கடும் எதிர்வினை தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு பார்ப்போம் வாங்க. பேக்லாஷ் இது வந்து ஒரு நவுனுங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் பாருங்கள், தமிழ்லேயும் பாருங்கள். ஏ ஸ்ட்ராங் ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் ஏ பொலிட்டிக்கல் ஆர் சோசியல் ஈவெண்ட் ஆர் டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க வந்து டெவலப்மெண்ட்னு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, பட் அதுக்கு எதிராக அந்த அரசியல் அந்த கட்சிகளுக்கு எதிராக வந்து அப்போசிஷன் கட்சி வந்து கடுமையான வந்து எதிர்வினை தெரிவிக்கிறாங்க. அப்போ யூஸ் பண்ண வேர்டுங்க பேக்லாஷ். வாங்க ஃபர்தராக பார்ப்போம். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து சில ஒரு வேர்டு நம்ம ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டடாக பேசிட்டு போங்க, ஞாபகம் இருக்கான்னு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி பார்த்துங்க. அந்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்வேர்னு ஒரு வேர்டு பார்த்தோங்க. அது வந்து வெர்புங்க. அக்வேர்னா அபகரி இல்லை கைப்பற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சேம் ரெலவெண்ட்டாக அக்வைசிஷன் ஒரு வேர்டு பார்த்தோங்க. அது வந்து நவுன், அபகரித்தல் கைப்பற்றுதல்னு சொல்லாங்க. ஸோ இங்கேயும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவைட் காம்பன்சேஷன் ஃபார் த அக்வேர்ட். அபகரித்த அந்த லேண்டுக்கு வந்து காம்பன்சேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்துங்க, அவங்க வந்து எப்போ அபகரிக்கிறாங்க கைப்பற்றாங்களோ அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க அக்வேர்டு. இப்போ அப்படியே ரிவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள் வந்து அதை விட்டு தராங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கு இன்னும் விட்டு கொடுக்கல, அஃபிஷியலாக எதுவும் பண்ணலை, பட் விவசாயிகள் சைட்லேருந்து அதை விட்டு தராங்கல்ல, அப்போ ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேர்டு தாங்க பார்த்தீங்கன்னா ரெலன்குவேஷனுங்க. ரெலன்குவேஷனாக ஒரு வெர்புங்க. இதை வந்துட்டு விட்டு தருதல் இல்லை கைவிடுதல், அவங்களுக்கான உரிமை இல்லை உடைமை இருக்கும்ல, அதை வந்து விட்டு தராங்களா கவர்மெண்ட்டுக்கு, அப்போ யூஸ் பண்ண வேர்டுங்க ரெலன்குவேஷ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் தமிழில் வச்சு சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீனியர் அஃபிஷியல்ஸ், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இழப்பீடு நாங்கள் தருவோம். யாருக்கு தருவாங்க அப்படின்னா, இந்த லேண்டு யார் விட்டு தராங்களோ அவங்களுக்கு வந்து அந்த லேண்டாக இருக்கட்டும், இல்லை பேடி ஃபீல்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, விளைநிலமாக இருக்கட்டும், இல்லை அதர் அசட்ஸ், இல்லை அவங்களுக்கு இருக்கிற வேறு சொத்துக்கள், அசட்ஸ்னால் சொத்துங்க, அந்த அதர் அசட்ஸ் would be 3 times prevailing guideline அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 வேர்டு இங்கே பார்க்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெலன்குவேஷன், அதாவது விட்டு தரது, அவங்க உரிமையை வந்து விட்டு தரதுங்க ஃபஸ்ட்டு வேர்டு, தமிழில் பார்க்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவைல் பார்த்தங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ரிவைல்னால் ஒன்றும் இல்லைங்க, அது கொஞ்சம் சில மீனிங்ஸ் இருக்குதுங்க. நடப்பில் இருக்குன்னு சொல்லலாம், நடப்புற இருக்கிறது, கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம்ல, இப்போ என்ன கரண்ட்டாக இருக்குதோ அது மாதிரி சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதை விட 3 times பெட்டராக தரன்றாங்க. 3 times த ப்ரிவைலிங் கைட்லைன் வேல்யூ, இப்போ இருக்கிற வேல்யூவோட நடப்பில் இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம், நடப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம், அதோட பெட்டராக தரன்றாங்க. ஸோ அதாங்க ஓவராலாக சொல்கிறாங்க. ஸோ விட்டு தர அந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு நாங்கள் அதிகமாக தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க ஸ்டேட்மெண்ட்டு. வாங்க 1 by 1 வேர்டு பார்ப்போம். ரெலன்குவேஷ் பார்ப்போம், ஃபாலோயிங் அந்த ப்ரிவைலிங் பார்ப்போம். ஸோ ரெலன்குவேஷ் பாருங்கள், அது வந்து வெர்பு தாங்க. உச்சரிப்பும் பார்த்துங்க. relinquish. ஸோ இப்படி தாங்க வச்சுருக்கேன், ரெலன்குவேஷ்னு வச்சிருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஸ்டாப் ஹேவிங் ஆர் டூயிங் சம்திங், ஒரு உடைமையை அல்லது செயலை விட்டு தூர. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை சொத்தோ நகையோ எதுவோ இல்லை உரிமை எதுவோ நம்ம வந்து விட்டு தராங்கல்ல, இல்லை ஒரு செயல் கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம், நம்ம வந்து கிவ் அப் பண்ணுறோம்ல, கிவ் அப்னு ஒரு வேர்டு இருக்குங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சினானிம்ஸில் வந்துடும். கிவ் அப்னா விடுறது, நம்ம வந்து விட்டு கொடுக்குறது, விடுறது. இது வந்து தமிழாக்கங்க. இங்கிலீஷ்லேயும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ வாலண்டரிலி சீஸ் டு கீப் ஆர் கிளைம், நம்ம கீப் கிவ் அப்னு சொல்கிறாங்களா, கிவ் அப்னாலும் விடுறது தாங்க.
கிளைம்னா நமக்கு இருக்கிற உரிமையை இல்லை நம்ம அந்த இதை உரிமையை விடுறோம்ல அப்போ யூஸ் பண்ண வேர்டு தாங்க அது. ஸோ இங்கே சினானிமஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. கிவ் அப்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ சரண்டர், ரிசைன் நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. சைன் அவே நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அபண்டன் கூட ஒரு வேர்ட் இருக்குங்க. போயிட்டு ஸோ அப்படின்னு ஸ்டாப், ட்ராப் நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ரிலின்க்விஷும் ஒரு வேர்டுங்க. நம்ம ஜென்ரலாக ரிலின்க்விஷ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோ சொத்தோ நம்ம விட்டு தரப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க ரிலின்க்விஷ். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வேர்டு பார்த்திங்கன்னா ப்ரிவேல்னு ஒரு வேர்டை பார்ப்போம். ப்ரிவேல் வெர்புங்க. பார்த்தீங்கன்னா அது 2 ways ஆஃப் மீனிங் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2 இப்போ நீங்கள் வெட்டலாம் தேவையில்ல. பாயிண்ட் நம்பர் 1 மட்டும் பார்ப்போம். டு எக்ஸிஸ்ட் ஆர் பி காமன் இன் ஏ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் ஏ பர்டிகுலர் டைம். அதாவது கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷனில் என்ன நடைமுறையில் இல்லை நடப்பில் இருக்கலாங்களா அப்போ சொல்கிறதுங்க. ஸோ தமிழையும் பாருங்கள். குறிப்பிட்ட இடத்தில் அல்லது காலத்தில் உலகாயிரு பரவலாக ஒரு விஷயம் இருக்குல்லங்க அப்போ சொல்கிறதுங்க. பரவலாக நம்ம வந்து ஒரு நோய் இருக்கலாம், மேபி பரவலாக வந்துட்டு சுகர் இருக்கலாம் இந்தியா முழுக்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடப்புல்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ நடப்பில் இருக்கிற அந்த அமௌண்ட் வேல்யூவை விட நாங்கள் வந்து 3 times பெட்டராக தரோன்றாங்க. ஸோ அதாங்க 2 வேர்ட்ஸுக்கான இதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரென்க்யூஷ், அதாவது விவசாயிகள் சைட்லேருந்து விட்டு தரது, கை விடுறாங்க, உரிமை வந்து இழக்கிறதுங்க. நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தோம், அக்வயர் பார்த்தோம், அக்வசிஷன் பார்த்தோம். இப்போ வந்து விவசாயிகள் சைட்லேருந்து வந்து விட்டு தராங்களா அப்போ அவங்க உள்ள வீடு. தென் ப்ரிவேலுங்க. ப்ரிவேல்னால் நடப்பில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ் பார்ப்போம். இன்றைக்கான ஹைலைட்ஸ் தாங்க பார்த்தோம். நவுனில் ஒரு வேர்டு பார்த்தோம், தென் வெர்பில் 2 பார்த்தோங்க. நவுன் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ்னு ஒன்று இல்லைங்க, கடுமையான எதிர்வினை, எதிரலைன்னு சொல்லாங்க. வெர்பு பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸுங்க. ரிலன்க்யூஷ் கை விடுறது, விட்டு தர்றதுங்க. தென் ப்ரிவேல்னால் நடப்பில் இருக்குன்னு சொல்லலாம், பரவலாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தென் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஒன்று பார்த்தோங்க. கமன்ஸ்னால் ஆரம்பிக்கிறது, அதுக்கு சினானிமஸ் பார்த்தீங்கன்னா பிகின் சொல்லலாம், ஸ்டார்ட் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லாங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.